பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனம் வாசிக்கிற போது அந்த வார்த்தை என்னை அதிகமாக தொட்டது. சங்கீதம் 139வது சங்கீதம் அதனுடைய கடைசி வசனத்தில் சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி அந்த இடத்திலே அவர் சொல்லுகிறதான விண்ணப்பத்தை நம்மால் பார்க்க முடியும். நிறையா நேரங்களில் நம்முடைய ஆசைகள், நம்முடைய விருப்பங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நம்ம சொல்கிறோம். நல்லது தான், ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, அதை தாங்கன்னெல்லாம் கேட்குறது ரொம்ப நல்லது தான். பாருங்கள், சங்கீதக்காரனுடைய ஆழமான வார்த்தைகள் இப்படியாய் சொல்லுகிறது, உமக்கு வேதனை உண்டாக்கக்கூடிய வழி அப்படின்னு சொன்னால், நான் போகிற வழி தவறுன்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையவே நீங்கள் திருப்புங்க ஆண்டவரே, அல்லது என்னுடைய பாதையை ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். யூ கேன் ரீஅரேஞ்ச் மை பேத் என்று அர்த்தம். என்னுடைய பாதையவே நீங்கள் மாற்றுங்க, என்னை வேறு வழியில் நடத்துங்க. நான் போகிற பாதை சரியில்லை அப்படின்னு சொன்னால் என்னை வேறு ஏதாவது வழியில் நடத்தி, உமக்கு அந்த வழியில் வேதனை இல்லைன்னா அந்த வழியில் நான் பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார்னு சொன்னால், அவர் ஆண்டவர் மீது அவர் வைத்திருக்கிற அன்பும் அவருடைய விசுவாசமும் எவ்வளவு உண்மை உள்ளதாக இருந்ததினால் அவர் இப்படியாக சொல்ல முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, அநேக நேரங்களில் ஆண்டவர் வேதனை உண்டாக்கக்கூடிய வழியிலே நாம் நடப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம சொல்லலாம், ஒருவேளை அந்த வழி நம்ம ரொம்ப விரும்பினது தான், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக இருக்கலாம், நம்ம ரொம்ப சந்தோஷமாக நடக்கலாம், ஆனால் அது ஆண்டவருக்கு வேதனை உண்டாக்குன்னு சொன்னால் அந்த வழியை விட்டு நாம் மனமாற நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Thank you. Bye.